சொல்வதாக அமைந்திருக்கும். திருவெளிப்பாடு நூலிலே பிரிவு 14:10 சொற்றொடரை பார்க்கலாம். இந்த சினம் என்றும் கிண்ணத்தை கண்டிப்பாக நீங்கள் பரியாக வேண்டும் என்று வானதூதன் சொல்வதாக அமைந்திருக்கும். இதை விட நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு இப்படிதான் ஜெபிப்பார், தந்தையே உமக்கு திருவுளமானால் இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும். ஆக இந்த கிண்ணம் என்ற வார்த்தை துன்பத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆக மறுபுறமும் உண்டு. யூத குடும்பங்களிலே அனைவரும் சாப்பிட அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர் அந்த கிண்ணத்தை ஆசீர்வதித்து பருகிவிட்டு மற்றவர்களுக்கு குடிக்க கொடுப்பார். இதை பின்பற்றி தான் ஆண்டவர் இயேசு இறுதி இரா உணவிலே அவ்வாறு செய்தார். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஆண்டவர் இயேசு கேட்ட அந்த கேள்வி, நான் குடிக்கும் கிண்ணத்திலே உங்களால் குடிக்க இயலுமா? அதன் அர்த்தம், நான் படக்கூடிய துன்பத்திலே நீங்கள் துன்பப்பட தயாராக இருக்கிறீர்களா? அன்று அந்த சீடர்கள் முடியும் என்றார்கள். இன்று நாம் என்ன சொல்ல போகிறோம்? இரண்டாவது ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்வி, நான் பெற்ற திருமுழுக்கை நீங்கள் பெற முடியுமா? திருமுழுக்கு என்றால் நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய திருமுழுக்கு அல்ல. அவர் சொல்லக்கூடிய திருமுழுக்கு வேறு அர்த்தத்தை கொண்டது. பேப்டைசைன் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு பெயர் மூழ்குதல். துன்பத்தில் மூழ்குதல், துயரில் மூழ்குதல், கடனில் மூழ்குதல். ஆக அந்த கல்வாரி மலையிலே அவர் துன்பத்தில் மூழ்க போகிறார். அந்த திருமுழுக்கை பெற நீங்கள் தயாரா என்று கேட்கிறார். அந்த சீடர்கள் முடியும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை உண்மையாக உணர்ந்து சொன்னாங்களா உணராமல் சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனால் மிக மிக சவாலான ஒரு காரியம், ஆண்டோடைய துன்ப கிண்ணத்தை ஏற்றுக்கொள்ளுதல், ஆண்டோடைய திருமுழுக்கில் பங்கு கொள்ளுதல், ஆண்டவருக்காக ஊழியராக மாறிப்போதல். ஒரு முறை ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கார், ஒருத்தர் பார்க்கறதுக்காக. அந்த பையன் இருந்தால் அவன் பார்த்து, அப்பா இருக்காராப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டப்ப அவன் சொல்லியிருக்கான், அப்பா வெளியில் போயிருக்காரு. எங்கேப்பா வெளியிலனா எங்கே அப்படின்னா, பக்கத்தில் ஒரு அகதி முகாம் இருக்குது, அங்கே போயிருக்காரு, அங்கே போனால் நீங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னா. அகதி முகாமில் நிறைய பேர் இருப்பாங்களே, உங்கள் அப்பாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டபோது அவன் சொன்னான், மிகவும் எளிது. அங்கு யார் ஒருவர் பிறருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார், யார் ஒருவர் பிறருடைய காயங்களை கட்டி கொண்டிருக்கிறாரோ அவர் தான் என் அப்பா அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, நம்முடைய பணிவிடையின் மூலமாக நாம் கிறிஸ்தவர் என்று இந்த உலகத்திற்கு அடையாளம் காணப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு இந்த தினம் சொல்லுகிறார். எனவே இந்த நாளில் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த உலகம் காட்டும் பாதை அல்ல, இந்த ஊழியத்தின் பாதை நாங்கள் தேர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த ஊழியக்காரராக எங்களை ஏற்றுக்கொள்ளும், உம்மை போல எங்களை ஒருவராக மாற்றிக்கொள்ளும். இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பணி செய்யக்கூடிய ஊழியராக எங்களை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்றமான தூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றிய களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் யாடல்றோம் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேன்பத்துக்காகவும் இமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்வையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு நமக்கு அளித்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவினுக்குள்ளும் திருத்தன்மைத்திற்கும் தன்மைக்குள்ளாக்காமல் அது பரிவிறக்கத்தால் உள்ள திருக்குடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருப்பணி காற்றிற்கு வாழ்வளிப்பதாக. சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். மன்றாடுவோமாக. அன்பின் நிறைவே இறைவா,
உம்மடியார்களுக்கு பாதுகாப்பையும் அருளையும் மிகுதியாக தந்து அவர்கள் மனதுக்கும் உடலுக்கு மீட்பையும் சகோதரத் அன்பில் நிறைவையும் வழங்கியருளும். இவ்வாறு அவர்கள் என்றும் உம்மீது பற்றன்பு உடையவளாக இருக்க செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புள்ளம்பாடி மறைவட்டத்தைச் சேர்ந்த அத்துணை பங்கு தந்தையர்களும் இன்று இங்கு மாதாந்திர தியானத்தில் ஒன்று கூடி இந்த திருப்பலியில் பங்கு பெற்றமைக்காக அடைக்கல அன்னையின் திருநாமத்தில் அவர்களுக்கு நன்றியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்த அடைக்கல அன்னையின் பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். திருப்பலி முடிவில் அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் தனிப்பட்ட முறையில் அன்னையின் அருமருந்தாகிய மாதா குளத்தின் தண்ணீரினால் அவர்களுக்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கென்று சிறப்பு ஜெபம், நற்கருணை ஆசிர்வாதம், திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலி முடிவில் அனைவரையும் எண்ணெயின் அபிஷேகத்தினால் அவர்களுக்காக சிறப்பு ஜெபத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிபாடு நிறைவுற்ற பிற்பாடு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற உதவி செய்ய விரும்புகிறவர்கள் தொலைபேசியிலோ நேரிலோ தொடர்பு கொண்டு உங்கள் காணிக்கை செலுத்த கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா சாப்பாடு தட்டோடு வந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க அப்படின்னு. ஒரு பூசை கூட தவறுறதில்லைன்னு. புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. அந்த திருப்பலியை கண்டு நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் நாம் திருப்பயணம் மேற்கொள்கின்ற காலம். அடைக்கல அன்னை இல்லத்திலே நீங்கள் திருப்பயணம் மேற்கொள்ள விரும்பினீர்கள் என்று சொன்னால் வருகின்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருமானூர் பங்கு ஆலயத்திலிருந்து தவக்கால திருப்பயணமானது ஆரம்பமாக இருக்கிறது. அதிலிருந்து தொடங்கி ஏலாக்குறிச்சி வந்து அடைந்து இங்கு நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் 11:30 மணிக்கு சிலுவை பாதையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும். திருப்பலி முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். எனவே இந்த தவக்கால திருப்பயணத்தில் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறை அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். இதனால் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமேன். ஆமென்.